ஒரு வழியாக நம்மளும் இறங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் இங்கே. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் இருக்குன்றது. இவனுங்களாம் இப்போ தான் உள்ளே போய் என்னைக்கு சுற்றி பார்த்துட்டு என்னைக்கு வெளில வர போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுவே 1 கிலோமீட்டர் நான் நடந்து வந்துட்டேன். 1 கிலோமீட்டராகவே டிராஃபிக்கு பயங்கரமாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 3:43 ஆயிடுச்சு. சரி ரைட்டு அப்படியே, ஏன்னா நல்ல வயிறு மட்டும் சாப்பிட்டேன்னா நல்லா கறக்கமாக இருக்குது. என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த செல்வம் மெஸ் அங்கே தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. பட்டு சென்னையில் வைக்கிற மீன் குழம்பு, சென்னையில் நான் வந்துட்டு நான்வெஜ் மீல் சாப்பிட்ருக்குறேன். அங்கே வைக்கிற மீன் குழம்பு அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. ஓகே, ஆனால் பட்ஜெட் வைஸ் கம்மி தான். 120 தான் வந்துட்டு ஃபுல் மீல்ஸு அன்லிமிட்டடும். இதே வெளியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 150 to 200 அந்த மாதிரி சம்திங் சொல்லுவாங்க. ஏன்னா இது அன்லிமிட்டெட் மீல்ஸ் இல்லை. ஸோ அதனால் எப்படி ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. இது வந்து நான் காமனாக சொல்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போயிட்டீங்கன்னா 250, 300 சம்திங்லாம் வரும். பட் ஆனால் அங்கே வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு 2 கூட்டு மட்டும் தான் வச்சாங்க. கூட்டு, அதுக்கப்புறம் நான் தனியாக வந்துட்டு இது சிக்கன் ஃப்ரை வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக்னு போயிட்டே இருக்குது. விட்டால் கீழே ஸ்டார்டிங் வரைக்கும் இருக்கும் போல டிராஃபிக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததுக்கப்புறம் சரி ரைட்டு டைம் ஆயிடுச்சு. ரூம் கேட்டேன் சேலமில், அவைலபிலிட்டி இருக்குது வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ரைட்டு ஓகே நம்மளும் கிளம்பிடலாம். இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். கீழே போகிறப்ப ஏதாவது ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னா அங்கேயும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. இவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் வந்துருக்குது. அதுக்கப்புறம் சரி ரைட்டு ரூமு தான் இருக்குதுல்ல, போகிறதுக்கு எப்படி எனக்கு தெரிஞ்சு 1 hour 1.5 hour ஆயிரும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் எங்கேயாவது ஃபோட்டோ எடுத்தோன்னா 2 hours சாலிட் ஆயிரும். 2 hours மணி 3:45, 4:45, 6 PM செக்இன் பண்ணால் நாளைக்கு அதே மாதிரி 6 PM வந்துட்டு செக் அவுட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட தான் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க ஃபேமிலியோட. ஆனால் இந்த மாதிரி இதில் வந்துட்டு நல்லா, ஆனால் என்னதான் வெயில் அடித்தாலுமே வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா வேர்த்து ஊற்றும். இங்கே அந்த மாதிரிலாம் இது வேர்த்து ஊற்றலை. ஓகே தான். கிளைமேட் இன்றைக்கி இருந்துன்னா செம்ம மாதம் இருந்திருக்கும். பட் இல்லாமல் போச்சு. என்ன நம்ம சோலோவாக வர்றது வந்துட்டு நம்ம பைக்கை மட்டும் தான் எடுக்க முடியும், நம்மளை எடுக்க முடியாது. அது ஒரு தான் ட்ராபேக். மற்றபடி வந்துட்டு என்ஜாய்மெண்ட் நல்லாயிருக்கும். நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு இப்போ நான் சாப்பிட போனதை கூட வந்துட்டு எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுத்தாங்க. நான் வந்துட்டு சோலோன்னு சொன்னோன்னே சரி ரைட்டு உள்ளே ஏதாவது சீட் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா நான் அவங்கள உட்கார வேணும்னு சொன்னாங்க. 5 minutesலேயே நான் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டே வந்துட்டேன். இதான் இந்த மாதிரி 1-2 பெனிஃபிட் இருக்கும் அவங்க சோலோவாக வந்தால். இந்த மாதிரி ஹில்ல கொஞ்சம் அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் கேர்ஃபுல்லாக ஓட்டணும், கண்ட்ரோல்டாக ஓட்டணும், அவ்வளோதான். மற்றபடி நான் எப்பயுமே அந்த மாதிரிலாம் க்ரூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு சாட்டிஸ்ஃபை வேணும்னா இந்த மாதிரி ஓட்டுவேன். மற்றபடி இந்த மாதிரிலாம் எப்போயும் ரஷ் பண்ணிலாம் ஓட்ட மாட்டேன். இது வந்துட்டு இன்னொரு ரோடு ஒன்று இருக்குது, அந்த சைடு இறங்கலாம். பேக் சைடில் நம்ம சென்னை அந்த மாதிரி போகிறப்பனா ஓகே, பேக் சைடு ஃப்ரண்ட்டில் ஏறிட்டு பேக் சைடு போகலாம். ஆனால் நமக்கு ஒர்க்கே வந்து சேலமில் தானே. ஸோ அதனால் நமக்கு யூஸ்ஃபுல் இருக்காது. ஸோ நம்ம எப்படி ஏறணுமோ அப்படியே இறங்கிடும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆனால் கீழே வந்துட்டேன் மேக்ஸிமம். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா வந்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
இல்லைனா அதோட நான் இந்த இதோட வந்துட்டு நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் நான் டைரெக்டாக போயிட்டு ரூமுக்கு போயிட்டு செக்இன் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதா என்னோடய பிளானேவும். நான் நேற்று நைட்டு கூட நான் 11:30 தான் தூங்கினேன். அதுவும் கம்பல் பண்ணி தூங்குற மாதிரி தூங்கினேன். தூக்கம் வரல. டெய்லி 1 மணி தூங்குறது, 12 மணி 12 தூங்குறதுக்கு. இந்த மாதிரி ஏதாவது நம்ம பிளான் போட்டால் தான் தூக்கமே வராது. ஸோ டயர்டாக இருக்குது. போனோன்னே எனக்கு தெரிஞ்சு படுத்து தூங்கிடுவேன். படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் இருக்குது. நாளைக்கு அதையும் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி எடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு மொபைலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஸ்பேஸ் இல்லை, என்கிட்ட ஸ்டோரேஜ் இல்லை மெமரி கார்டில். ஸோ அதையும் எடுத்துட்டு ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய். நீங்கள் கேட்கலாம் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு. இதில் பார்த்தீங்கன்னா மான்சூன் டைம் வாங்க. இந்த மாதிரி மே டைம்லலாம் வந்து சம்மர் டைமில் வந்துட்டு அப்செட் ஆகிட்டு போகாதீங்க. நான் வந்துட்டு இதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்ட்டு வரல. நான் சும்மா சரி ரைட்டு இங்கே வரைக்கும் வந்ததுக்கு மேலே வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சது வந்ததுனால தான் பிளான் போட்டேன். நீங்கள் இதுதான் டெஸ்டினேஷன் அப்படி பிளான் போட்டிங்கன்னா தயவுசெய்து வராதிங்க. அதுதான் என்னோடய ஒப்பீனியன். வராதிங்கன்னா டோட்டலாக வராதிங்களா, இந்த டைம் மே மந்த்துக்கு வராதிங்க. இல்லை மழை பெஞ்சிருக்குது அப்படின்னா மழை பெஞ்சு அதான் 1ஆவது நாள் 2ஆவது நாள் அந்த டைம்குள்ளேயே வந்துடுங்க. ஏன்னா அப்படின்னா தான் கொஞ்சமாவது வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸில் கொஞ்சமாவது தண்ணி வரும். அந்த தண்ணியை கொஞ்சமாவது நீங்கள் தொட்டு கூட பார்த்துக்கலாம். இல்லைனா அதுவும் பார்க்க முடியாது, பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு நெக்ஸ்ட்டு நான் வேறு எங்கே பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆஃப்டர் மான்சூன் தான் பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரைடெலாம் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செப்டம்பர் மிட் செப்டம்பர் ஆர் ஆஃப்டர் செப்டம்பர் தான் பிளான் பண்ணிடுறேன். ஸோ பார்க்கலாம் எப்போ நெக்ஸ்ட் ரைடு போகிறேன்றதை. ஓகே பாய் பாய்.